Hi everyone, I hope that you all are able to make the slip knot. இப்போ எல்லாருக்கும் ஸ்லிப் நாட் வருதுன்னு நினைக்கிறேன். ஸோ ஸ்லிப் நாட் வந்தவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு ஸ்லிப் நாட் போட்டுக்கோங்க. இப்போ இது கிளாஸ் 2 ஆஃப் க்ரோஷே. ஸ்லிப் நாட்டுக்கு அடுத்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஸ்டிச் என்னன்னு பார்த்தீங்கன்னா செயின் ஸ்டிச். அதுக்காக ஸ்லிப் நாட் ஒழுங்காக ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸ்லிப் நாட் ஒழுங்காக வந்ததுக்கப்புறம் தான் செயின் ஸ்டிச் ஆரம்பிக்கணும். செயின் ஸ்டிச் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸ்லிப் நாட்டை 10 தடவை ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம த்ரெட்டை எப்படி ஹோல்ட் பண்ணணும்னு பார்ப்போம். இப்போ ஸ்லிப் நாட் போட்டு அதுக்குள்ளே இங்கே க்ரோஷே ஹூக்கை விட்டுட்டிங்களா. இப்போ இண்டெக்ஸ் ஃபிங்கர் எடுத்து இப்படி வச்சுக்கோங்க. இண்டெக்ஸ் ஃபிங்கருக்கும் மற்ற ஃபிங்கர்ஸ்க்கும் நடுவில் இந்த த்ரெட் வரணும். ஸோ அந்த மாதிரி இப்படி போட்டு இப்படி வச்சுக்கோங்க. இப்போ அடிப்பக்கத்தில் இங்கே நூல் ஃப்ரீயாக தொங்குதா, இதை இந்த விரலால் பிடிக்கக்கூடாது. இந்த விரலில் யூ ஷுட் ஹோல்ட் ஒன்லி த ஹுக், யூ ஷுட் நாட் ஹோல்ட் எனிதிங் எல்ஸ். ஸோ இங்கே அடியில் கொஞ்சம் விரலை கிட்ட கொண்டு வந்துட்டு அதே மாதிரி பிடிச்சிருக்கணும். இண்டெக்ஸ் ஃபிங்கருக்கும் மற்ற ஃபிங்கர்ஸ்க்கும் நடுவில் இந்த த்ரெட்டு போகணும். அழகாக அடிப்பக்கத்தில் மிடில் ஃபிங்கராலையும் தம்புனாலையும் இந்த த்ரெட்டை ஹோல்ட் பண்ணிக்கணும். அவ்வளோதான். இப்போ உங்களால் ஈஸியாக இதை த்ரெட்டை டென்ஷன் கண்ட்ரோல் பண்ண முடியுதா? இதுதான் நமக்கு வேணும். ஸோ எவ்வளோ கிட்டக்க வேணுமோ அவ்வளோ கிட்ட பிடிச்சிக்கோங்க. நீங்கள் இப்போ இண்டெக்ஸ் ஃபிங்கராக இதை ஹோல்ட் பண்ணிங்கன்னா இந்த த்ரெட்டை பிடிக்க முடியாது. ஸோ இண்டெக்ஸ் ஃபிங்கர் இங்கே தான் இருக்கணும். மிடில் ஃபிங்கர் அந்த தம்பால் தான் இங்கே அடியில் பிடிக்கணும். ஸோ இப்போ ஆரம்பிப்போம். ஹுக்கோட இந்த முனை யூசி த பெண்டு அது உங்களை ஃபேஸ் பண்ணியிருக்கணும். இப்போ பின்னாடியிலேருந்து முன்னாடி இப்படி போடணும். முன்னாடியிலேருந்து பின்னாடி இப்போ போடக்கூடாது. பின்னாடியிலேருந்து முன்னாடி இப்படி நூலை கொண்டு வந்துட்டு இந்த ஹூக்கில் பிடிச்சிடணும். பிடிச்சிட்டு இப்படி கிட்ட இப்படி லைட்டாக ஒரு டர்ன் பண்ணி இதுக்குள்ள வழியாக எடுத்து வெளியில் வரணும். இது 1. இது ஃபஸ்ட்டு செயின் ஸ்டிச். வேணும்னா இப்படி இழுத்தீங்கன்னா முன்னாடி இருக்கிற செயின் டைட் ஆகும். பட் டோன்ட் மேக் தி பேஸ் செயின் வெரி டைட். ரொம்ப டைட்டாக நமக்கு வேண்டாம். நம்ம லைட்டாகவே பண்ணுவோம். ஸோ செகண்டு தேர்டு கிட்ட இப்படி லைட்டாக திருப்பி எடுத்தான்னா ஃபோர்த்து. பார்த்தீங்களா, ரொம்ப டைட் பண்ணான்னா உள்ளே ஒழுங்காக வர மாட்டேங்குது. ஃபோர்த்து, இன்னொரு டைம் புல் ஓவர், 5 கிட்ட திருப்பி எடுத்தால் 6. ஸோ உங்களுக்காக நான் இப்போ ரொம்ப மெதுவாக பண்ணி காட்டுறேன். இது 7, 8. இப்போ பார்த்தீங்களா, நான் இந்த முனையை விட்டுட்டு இங்கே மேலே பிடிச்சிட்டேன். ஏன்னா எனக்கு grip வேணும். த்ரெட் இங்கே டென்ஷன் ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணணும்னா இங்கே கிட்ட பிடிச்சா மட்டும்தான் உங்களால் முடியும். ரொம்ப டைட்டாக பிடிச்சி இழுத்தீங்கன்னா இந்த ஆள்காட்டி விரலால் உங்களால் இங்கே எடுத்து இப்படி பண்ண முடியாது. ஸோ நீங்கள் எப்படி பண்ணணும்னா ஆள்காட்டி விரலால் ஈஸியாக இப்படி டென்ஷன் பிடிக்கிற மாதிரி இருக்கணும். ரொம்ப லூஸாக இருந்தாலும் உங்களால் பண்ண முடியாது, ரொம்ப டைட்டாக இருந்தாலும் உங்களால் இது பண்ண முடியாது. ஸோ நார்மலாக இப்படி இருக்கணும். அந்த டென்ஷன் நீங்கள் தான் உங்கள் கை பக்குவத்துக்கு ஏற்ற மாதிரி அழகாக கொண்டு வரணும். கிட்ட ட்விஸ்ட், bring it out, bring it out, கிட்ட bring it out. இப்போ இதுதான் பேசிக் செயின்ஸ் நம்ம பண்ணுவோம். இதே ஒரு 50-60 டைம்ஸ் போட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணோம் பேசிக் செயின் வரத்துக்காக. ஸோ இப்போ நம்ம ஒழுங்காக செயின் பண்ணியிருக்கோமான்றதை பார்க்குறதுக்கு ஒரே ஒரு வழி தான் இருக்குது. இப்போ ஹுக்கை இங்கே இருக்குல்ல, இதை எடுத்துட்டிங்கன்னா இந்த த்ரெட்டு பால்லேருந்து வர த்ரெட்டு நீங்கள் இப்படி இழுத்தீங்கன்னா எல்லாமே வெளியே வந்துடும். நாட் ஈவன் 1 thread will be inside. ஈஸியாக வந்துருச்சு. ஸ்லிப் நாட் வரைக்கும் கழண்டுடுச்சு. இப்படி பண்ணிங்கன்னா நீங்கள் செயின் ஸ்டிச்சு ஒழுங்காக போட்டிருக்கீங்கன்னு அர்த்தம். செயின் ஸ்டிச்சை ஒழுங்காக பண்ணணும். செயின் ஸ்டிச் பேசிக். ஸோ லெட்ஸ் லேர்ன் அகெயின். மேக் அ ஸ்லிப் நாட். Let's make about a 50 chain first time. என்னடா பண்ணிட்டு கரெக்டாக சொல்கிறாங்களேன்னு நினைக்காதீங்க. செயின் ஸ்டிச் ரொம்ப இம்பார்ட்டன்ட். செயின் ஸ்டிச் ஒழுங்காக வந்தால் தான் எல்லா க்ரோஷே ப்ராஜெக்ட்டும் ஒழுங்காக பண்ண முடியும். செயின் ஸ்டிச் ஈவனாக வரணும். நான் ஈவனானா என்ன அர்த்தம்னா, இப்போ பார்த்தீங்கன்னா நான் காட்டுறேன் பாருங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10. இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லா செயினும் ஒரே டிஸ்டன்ஸில் இருக்கும். கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கும். எல்லாருக்கும் அது பர்ஃபெக்டாக வரும்னு சொல்ல முடியாது. ஆனால் கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் ஒரே சைஸில் வரணும். இதான் ஈவனாக வருதுன்னு சொல்லணும். ஒரே சீராக இருக்கணும் செயின் ஸ்டிச்சு. இப்போ பிகினர்ஸுக்கு சில சமயம் எப்படி வரும்னா,
கொஞ்சம் ஒன்று பெருசாக ஒன்று குட்டியாக ஒன்று ரொம்ப பெருசாக வரும். இது வந்து தப்பு இல்லை, ஆரம்பத்தில் இப்படி தான் வரும். ஆனால் இதை நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணோம். ஒரு நாளைக்கு ஒரு 100 செயின் பண்ணிவிட்டு 50 செயின்ஸ் பண்ணிட்டு ரிமூவ் பண்ணோன்னா திருப்பி நம்ம போடும்போது நமக்கு அது கரெக்டாக வரும். அதனால இப்போ என் கூட சேர்ந்து திருப்பி முதல்லேருந்து ஆரம்பிங்க. இருக்கிறத எடுத்துட்டு லெட்ஸ் மேக் அ ஸ்லிப் நாட். We are going to practice chain stitch so that we will get the even stitches. This is very important, so just follow along. Now we have the chain slip knot. There is a proper thread tension. My slip knot is correct. So let's start it. 1, 2, 3, 4, 5. Now I am changing the grip. I am holding nearby 6, 7, 8, 9, 10. Holding nearby 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20. Holding it nearby 21, 22, 23, 24, 25, 26, 27, 28, 29, 30. I'm again holding nearby 31, 32, 33, 34, 35, 36, 37, 38, 39, 40, 41, 42, 43, 44, 45, 46, 47, 48, 49, 50. So I have 50 chains now. கிட்டத்தட்ட ஒரே சீராக இருக்கணும், almost the same size. I don't expect perfection in the first try, but இதையே வந்து 4-5 தடவை நீங்கள் ட்ரை பண்ணணும். இப்போ வந்து இதை எடுத்துட்டு we will remove fully and again make 50 chains to make sure that we get it in even sizes. சிக்கியிருக்கே. I don't know what mistake I did here. ஸோ இதை இந்த பக்கத்துலேருந்து நான் கட் பண்ணிடுவேன்.